தான் இதை ஆரம்பிக்க முடியும். ஆமாவா இல்லையா? ஸோ அவங்க 2 பேரும் இப்போ கூப்பிட்டுலாமா? அவங்க 2 பேர் வந்தாதான் நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க முடியும். இது உங்களுக்காக இந்த மேடையில் கலைமாமணி பேராசிரியர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள் அண்ட் சின்னி ஜெயந்த் அவர்கள். சின்னி ஜெயந்த் சார், நீங்க வந்து முதல்ல மேடை ஏறி மிமிக்ரி பண்ணிருப்பீங்க இல்லையா? அந்த அனுபவம் வந்து சத்தியமா யாராலுமே மறக்க முடியாது. ஒரு ஃபர்ஸ்ட் குழந்தை டெலிவரி மாதிரி அது. ஆமா. ஸோ அப்போ உங்களுக்கு மிமிக்ரி டெலிவரி எப்படி இருந்தது? அது மிமிக்ரி ஃபர்ஸ்ட் என்னுடைய காலேஜ் கல்ச்சரல்ஸ்ல அப்போ வந்து இந்த 16 வயதிலே படம் ரொம்ப பாப்புலர். அப்போ அதில் அந்த டைலாக் ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா நாய் வளர்க்கல, இந்த சப்பானியை தான் வளர்த்தான். ஆமா. அது வந்து ஒரு 4-5 ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணோம். அதில் அப்பயே நம்மளுக்கு கிளாப்ஸ். நம்ம யாரு? நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார். சூப்பர். ஆத்தா எங்க ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா நாய் வளர்க்கல, என்ன வளர்த்தா, ஏன்னா நான் நன்றியோடு இருப்பேன். அதனால அப்போ சொல்லிடுறாங்க சார், ரொம்ப ஃபேமஸ். ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா நாய் வளர்த்தா பாம்பை வளர்க்கல, ஏன் தெரியுமா? பாம்பு கொத்தும். தேங்க்யூ ஸோ மச் சின்னி ஜெயந்த் சார் அண்ட் ஞானசம்பந்தன் சார். நீங்க வந்து உங்கள்கிட்ட நான் கேட்க போறது அதுதான். நீங்க நிறைய இந்த கிராமங்கள்ல எல்லாம் பேச போவீங்க இல்லையா? அங்க வந்து நிறைய பேர் உங்களை பாடாப்படுத்தி இருப்பாங்க. நல்லா அதுக்குன்னே சில பேர் இருக்காங்க. ஓகே, நம்ம பக்கத்துல உட்கார்ந்து அதன பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இந்த இப்ப கேட்டீங்களே அந்த முதலாங்கிற விஷயம், அதை கூட நான் முதல்ல சொல்லிடுறேனே. நான் படிக்கிற காலத்துல 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப, இப்ப நீங்க காலேஜ் சொன்னீங்க இல்லையா, அப்ப பேச்சு போட்டியில இப்ப பேச்சு சொன்னாங்க. 3 நாளா நான் தோப்பு தரவெல்லாம் மனப்பாடம் பண்ணி அங்கே போய் மேடையெல்லாம் கிடையாது, சும்மா ஒரு பெஞ்சு போட்டு விட்டுருந்தாங்க. அதில் ஏறி நின்று நான் பேசணும். நான் ஏறி ஆடின ஆடத்தில் அந்த பெஞ்சு ஆடி உங்களுடைய பேச வந்திருக்கிற நான் அப்படின்னு சொல்லி என் பேர் மறந்து வச்சு. லாலா லஜபதி ராய் பேர் ஞாபகம் வருது, மோதிலால் நேரு பேர் ஞாபகம் வருது, உலகத்தில் இல்லாத தலைவர் பேர்லாம் எனக்கு ஞாபகம் வருது, என் பேர் மறந்து வச்சு. இது எப்படி பக்கத்தாள்கிட்ட கேட்கறது? தயவு செஞ்சு என் பேரை சொல்லுங்கன்னு சொல்ல முடியுமா? யாரும் அவன் லூஸாக இருக்கான்னு நினைப்பான். அன்னையோட ஜென்மத்துக்கு மேடைக்கு போகக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அப்படி நான் போகாமல் இருக்கல. இந்த இது நமக்கு வரமாட்டேங்குதுல, இது விடக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். வரலன்னு எதையுமே விட்டுறாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஜட்ஜஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய நிறைய அனுபவங்களை நீங்கள் சொல்லிட்டே இருக்கணும். அதை கேட்டு நாங்கள் சந்தோஷப்பட்டுட்டே இருப்போம். பட் உங்கள் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் தயாராக இருக்காங்க. அது உங்களை நிற்க வச்சுட்டே பண்ண முடியாது. உங்களுடைய சிம்மாசனத்துக்கு நீங்கள் செல்லலாம். இன்னைக்கு நம்மளோட எபிசோட இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு. இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சமீபத்துல வந்து சூப்பர் ஹிட் ஆன அழகர் சாமியின் குதிரை படத்துல ஒரு லீட் கேரக்டர் பண்ணி ஒரு ஹீரோவா ப்ரமோட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மளெல்லாம் இந்த மேடையில சந்தோஷப்படுத்திருக்கா வரப்போறவர் ஒரு சூப்பரான பேர் கொண்டவரும் கூட. அப்புக்குட்டி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கீங்க. எங்க குதிரையை கூட்டு வரலையா? குதிரை தேனியில மேய்ஞ்சிட்டு இருக்கு. தேனியில மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க பாட்டு குதிரையை விட்டுட்டு இங்க வந்துடுறது, அப்புறம் யாரோ கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு போய் அழுகிறது புலம்புறது. என்னங்க பண்றது? காணாம போன குதிரை அந்த கேரக்டரா இருக்கும்போது கண்டிப்பா அழுது புலம்பித்தான் ஆகணும். ஓகே ஓகே. சுப்புக்குட்டி. யா சார், உங்க மாதிரி ஒரு ஹாலிவுட் ஆக்டர் இருக்காரு. அந்த ஆக்டர் பேர் வந்து சாமி டேவிட் ஜூனியர். உங்களை மாதிரி இருப்பார் அவர்ல. அதே அந்த கர்லு ஹேர், அந்த ஹைட் எல்லாம் அதுல லீட் கேரக்டர் பண்ணிருப்பார். ஓகே சார். அதான் நான் சொன்னேன். நான் அந்த ட்ரெய்லரை பார்த்து தமிழ்நாட்டுல ஒரு ஹாலிவுட் நடிகர் உருவாகி இருக்கார். அதில் பார்த்தீங்களா, அவர் மாதிரி நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லலை, உங்களை மாதிரி தான் அவர் இருப்பாருன்னு உங்களுக்கு தான் முதன்மை. அதான் ரொம்ப பெஸ்ட். இந்த வாழ்த்துக்களோட நீங்கள் போய் உங்களோட சீட்டில் அப்படி ரிலாக்ஸாக இருக்கலாம். அடுத்த 1 மணி நேரத்துக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் எப்படி வேணாலும். ஓகே, தேங்க்யூ. வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்படி ப்ளீஸ் டேக் எ சீட். சென்னை சூப்பர் கிங்ஸ் ட்ரெஸ்லாம் போட்டு நம்மளுடைய ரோபோ சங்கரன் டீம் தயாரா இருக்காங்க. இதோ உங்களுக்காக அந்த பெர்ஃபார்மன்ஸ். Hi Chennai Super Kings. It's a fantastic like the for this part of the thing others matter everything everybody very nice checkers very looking the promotion booking is share market more matter shoe and ரொம்ப கேவலமா இருக்கு. Hi good evening friends, warm welcome to one of the person here at us. Welcome the Mr. Vijay Kumar is one of the major sponsor. Good evening Vijay Kumar sir. What about you? என்ற வாடா போடான்னு பேசிட்டு இருக்க, செல்லையில அரைஞ்சு விடுவானாக்க. இல்ல சார், how do you feel your team strength? ஏண்டா பொங்க வச்சவானே வீட்டுக்கு வெளியில வச்சா கண்ட நாய் வாய் வைக்க தாண்டா செய்ய. நாய் மேல தப்பு இல்லடா, நாம மேல தாண்டா தப்பு. சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி வாடா வலிக்கு. ஓகே ஓகே, உங்க டீமுடைய பலம் என்ன? இப்ப பாருங்கண்ணே, ஏண்டா யாருறாங்க? கங்குலி. ஏண்டா கங்குலி? ஏண்டா ஆட்டக்கார போய் ஆட்டத்தை பார்த்து ஆடாம அது என்னடா ஆட்டக்காரி கூட சவகாசம்? ஏண்டா அது யாருறாங்க? உத்தப்போ. என்ன உத்தப்பனா? ஆமா. ஏண்டா எந்த அப்பனா உனக்கு பேர் வச்சா? அதுதானா இந்தியா ஊத்திக்கிச்சு. ஏண்டா அது யாருறாங்க? குமலே.
என்றா அப்பா யாரு? ஆம்பளே பொம்பளே. இத நான் நம்பல. ஏண்டா எல்லா பேரும் ஜெயிச்சு கப்போட தாண்டா வீட்டுக்கு வரணும். அந்த கப்புல தாண்டா நான் வெத்தலைச்சிய போட்டு புளிச்சு துப்பணும்டா. ஏண்டா சண்முகம் உடுறா வண்டிய. விஜயகுமார் சார் ரொம்ப சூப்பரா உங்க டீம் இப்படி செட் பண்ணி தான் நம்ம எல்லாருமே பார்த்தோம். அடுத்த பார்க்க போது நம்ம மாசம் ஜி. குட் ஈவினிங் சார். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம்டா. சார் யூ ஆர் வெரி குட் கிரிக்கெட் பிளேயர். ஆனா நீங்க இருந்தாலும் கிரிக்கெட் சரியா விளையாடல, ஆடாம வந்துட்டீங்க. இது என்ன காரணம்? நான் கிரிக்கெட் விளையாடணும்னா எனக்கு காக்கி சட்டையும் காக்கி பேண்ட் தான் வேணும்னு முடியாதுன்ட்டான். பேட்டுக்கு பதிலா மிஷின் கண்ண கொடுன்னு அப்பயும் முடியாதுன்ட்டான். பந்துக்கு பதிலா அணுகுண்ட கொடுன்னு அதுக்கு முடியாதுன்ட்டான். இவ்வளவு ஏண்டா ஒரு ஓவருக்கு எத்தனை பந்துன்னு கேட்டேன். 6 பந்துன்னா 50 ஓவரும் பாக்குறேன். ஒத்த பந்த வச்சே பவுலிங் போடுறான். இதை விட அந்த தெரியுது பாடுறா 4 லைன் சொல்றீங்களே, இருக்கிறது 1 லைன், மிச்சம் 3 லைன் எங்கடா? எதுல பார்த்தாலும் லஞ்சம், எதுல பார்த்தாலும் ஊழம். தமிழ்நாட்டுல மொத்தம் சுத்தம் போயிட்டாங்க சார். அடுத்த பார்க்க போது நம்ம டி ராஜ் சார் பார்க்க போறோம். குட் ஈவினிங் டி ஆர் சார். சார் குட் ஈவினிங். வணக்கம்டா. சார் நீங்க எப்படி சார் ஆடுனீங்க? பாருங்க நீங்க எப்படி விளையாடுனீங்க கேட்டேன் சார். ஏண்டா தொல்லை பண்ற? டிவியை போட்டு பாடுறா தெரியும். சார் பால போடுங்க சார். வாடாயம் மச்சி வாழைக்கா பச்சி உன் உடம்ப உரிச்சி போட்டுடுவேன் சொச்சி. சார் பால போடுங்க சார். பால போடுங்க. வாடாயம் மன்னாரு மாமா என்ன சொன்னாரு வாங்கிக்கிற சொன்னாரு. பால போடுங்க ப்ளீஸ் சார். பால போடுங்க சார். சூளக்கருப்பன் அடிடா இத சொல்லிக்கிட்டே புடிடா. செருப்பு கடிச்சா கூட திருப்பி கடிக்கிறவனா அந்த சூளக்கருப்பன். என்ன கடிச்சிட போறீங்க சார்? உங்க பட்டாளமே வந்தாலும் பட்டனை கலட்டிக்கிட்டு நிப்பானா அந்த சூளக்கருப்பன். அடுத்த நம்ம தென்கொச்சிக்கோ சாமிநாதன் சார் வந்து விளையாடி இருக்காரு. நம்ம அவரையும் ஒரு பேட்டி எடுத்துலாம். வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எப்படி சார் அவுட் ஆனீங்க? நீங்க ஏன் அவுட் ஆனீங்க அப்படின்னு கேட்டதுங்காட்டியும் எனக்கு ஒரு கதை ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. சார் கதெல்லாம் வேணாம். நீங்க எப்படி அவுட் ஆனீங்க, ஏன் அவுட் ஆனீங்க அதை மட்டும் சொல்லுங்க. கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் காலில் எல்லாம் ஒரே மாட்டி விட்டானுங்க. கிரிக்கெட் விளையாடன்ட்டு உள்ளே போனேன். அதில் ஒரு பையன் நல்லா ஒல்லியாக சிவப்பாக அவசரமாக இருந்தான். அங்கேருந்து திடுன்னு என்னை நோக்கி ஓடி வந்தான். ஓடி வந்தால் என்ன நினச்சாலும் தெரியல, திரும்பி போட்டான். சரி இந்த பயலுக்கு நம்மளுக்கு பந்து போடுறதுக்கு இஷ்டம் இல்லை போல இருக்கு அப்படின்ட்டு நின்னேன். போனவன் ராக்கெட் வேகத்தில் திரும்பி ஓடி வந்தான். ஓடி வரும்போதே நல்லா நாக்க வெளியே நீட்டி பந்தை 2 நக்கு நக்கிக்கிட்டான். அந்த பந்தில் இருக்க ஈரங்காய வேண்டி ஃபேனில் தொடச்சி காய வச்சுக்கிட்டான். ஓடி வந்து பந்தை என்னை நோக்கி எரிஞ்சான். சரி பந்து படாத இடத்துல பட்டுற போது அப்படின்ட்டு நான் கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி நின்னேன். எனக்கு பின்னால் ஊண்டி வச்சிருந்த குச்சியில் ஒரு குச்சி தப்பக்கட்டின்னு கீழே விழுந்துடுத்து. அம்பையர் அங்கேருந்து கொண்டே விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்குனார். ஐயா பந்தை தள்ளி விட்டது அந்த பைய, நீங்கள் என்னையே கொண்டு விடுவேன்னு சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு. ஒரு 4 பேர் வந்து குண்டு கட்டி என்னை தூக்கி கிரவுண்டுக்கு வெளியில் கொண்டு விட்டானுங்க. ஐயா என்னை விட்டுருங்க, நான் சதை அடிக்காமல் வரமாட்டேன் அப்படின்னு. வெளியில் வந்து ஐயா நீங்கள் அவுட்டு அப்படின்ட்டானுங்க. அப்போ தான் இந்த ஔவையார் சொன்ன பொன்மொழி ஒன்று எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. மதிய ஆதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் அப்படின்றதான் அந்த பொன்மொழி. அப்போ நாளை சந்திப்போமா? நாளை சந்திப்போம். தேங்க்யூ. எவ்வளவு பேர் தான் விளையாடினாலும் இருந்தாலும் நம்ம மேன் ஆஃப் த மேட்ச் வந்து நம்மளுக்கு எம்ஜிஆர் சார் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்தாங்க, எப்படி வந்து அவரே கேட்போம். சார் how do you feel sir? Yeah, it's very complicated. I am suffering from fever. I can't able to attend the class. Bathroom la thanni villa. What can I do? It's a very complicated. Bat is bags, ball is small. This running audience sitting ho cutting. சார் நாங்க அதெல்லாம் கேட்கல. உங்களுக்கு எதுக்காக உங்களுக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுத்தாங்க அதை மட்டும் சொல்லுங்க. அத கேக்குறியா தம்பி? கேக்குறேன். அது பெரிய கொடுமை. மகளிர்லாம் விளையாடக்கூடிய ஒரு கிரிக்கெட் போட்டியை என்னை துவங்கி வைக்க தான்ப்பா கூப்பிட்டாங்க. நானும் ஒரு பெண் நம்மளை கூப்பிடுறாங்கன்னு சொல்லி நம்பி உள்ள இறங்கினேன்.
அதுல ஒரு பொம்பளை புள்ள ரொம்ப மோசம்பா. மோசமா? அம்பேரை இழுத்துக்கிட்டு ஓடிடுச்சு. அப்ப வந்து எல்லாரும் அப்படி தலை குனிஞ்சு நின்னாங்க. என்னம்மா சீக்கிரம் ஆரம்பிங்கன்னு துவங்கி வைக்கணும்னு சொன்னா, இல்ல மொத்தம் 11 பேர் ஆடணும்ட்டாங்க, 10 பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்ன்றக்காக இறங்கி நானே விளையாண்டேன் தம்பி. 10 பேர் விமன், நான் மட்டும் தான் மேன். அதனால தான்ப்பா மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. எப்படி சார் இருக்குது சார், மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க, இருந்தாலும் நீங்க அவுட் ஆயிட்டீங்கல்ல. ஆமா, அதுக்கு என்ன காரணம்? அத நீ என்கிட்ட கேட்கறத விட இந்த ரீப்ளேன்னு ஒண்ணு போடுவாங்க தெரியுமா? ஆமா, அத பாரு தெரியும். சங்கரன் டீமோட ஒரு ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் தான் நீங்க பாத்தீங்க. ஒருத்தரும் எப்படி விளையாண்டாங்க, கடைசியில ரீப்ளே, இந்த மாதிரி ஒரு கலந்து கட்டி அடிச்ச ஒரு எக்ஸ்ட்ராடனரி வெரைட்டி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு ஜஸ்ட் கேட்கலாம். சினி ஜெயின் சார். எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ், சூப்பர். அதாவது ரோபோ சங்கர் எக்ஸ்ட்ராடனரி மைனிங் வா. அது அந்த ஆக்ஷன் ரீப்ளே இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த ஆக்ஷன் ரீப்ளே இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்தியாவிலே நீங்க தான் தி பெஸ்ட் பண்றீங்க. அதாவது சிரிச்சு கண்ணில் தண்ணி வரும்னாங்களே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு பயங்கரமா அப்படி சிரிச்சிருன்னு சிரிச்சு கண்ணில் தண்ணி வந்து தென்கட்சி சாமிநாதன் மாதிரி பேசுறாரு பாருங்க. ஐயோ அவ்வளோ பிரமாதமா இருந்தது. ஆனா இப்ப வந்து ரொம்ப மக்கள் இருக்கிறது கிரிக்கெட், நம்ம சொல்ல அது மாற்றம் இல்லை. கண்டிப்பா 3 வயசு குழந்தை கூட அது மாதிரி தான் பேசுறாங்க. நான் பார்த்த ஒரு பையனை பார்த்தேன், எங்க வீட்டு பக்கத்துல சின்ன பையன் 3 வயசு. என் லைஃப்லயே இப்படி ஒரு விளையாட்டு பார்த்ததில்ல. அப்படிதான் அவனுக்கு லைஃபே 3 வயசு தான். போன வருஷம் இல்ல, அமுதவாணன் அவர் உள்ள வர்ற போதே ஒரு ஸ்டெப் போட்டு வந்துடுறாரு. ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணி கொடுத்துட்டு அழகா பண்ணாங்க. அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ சோ மச் ஜட்ஜஸ். அப்புக்குட்டி நீங்க சொல்லுங்க. நான் உங்களை பார்த்தேன், நீங்க வந்து கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டீங்க, அழுதிட்டீங்களா? சிரிச்சு அப்படியே கண்ணீரா வந்துருச்சு. அந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. ரோபோ சங்கர் வந்து ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு தான் நான் உட்கார்ந்து ரொம்ப பாக்குறேன். கலக்கிட்டார். இப்ப மத்த நாள்ல பெர்ஃபார்மன்ஸ்னா பாதியில போயிடுவீங்க எங்கயாவது. ஏம்மா நல்லா தானே போயிட்டு இருக்கு. நீங்க புகழ விட மாட்டீங்க போல இருக்க. இல்ல கேட்டு கிளியரா நீங்க ஃபுல்லா பாத்துறீங்க. ஓகே, எம்ஜிஆர் பண்ணது இங்கிலீஷ் எம்ஜிஆர் எப்படி பேசுவாருங்கிறத நம்ம இப்பதான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நினைக்கிறேன். எல்லாருமே சான்ஸே கிடையாது. சான்ஸே இல்லை, ஒரு படத்துல கூட கூப்பிட மாட்டேன்றேன். கண்டிப்பா கூப்பிடுவாங்க, இனிமே கூப்பிடுவாங்க. தேங்க்யூ சோ மச் எல்லாருக்குமே. ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்க. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் இவங்க டீம்ல இருந்தா இல்ல ஆப்போசிட் டீம்ல இருக்க ஜேபி குமார் டீம்ல இருந்தா அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்க முன்னாடி ஒரு சின்ன பிரேக். ஸ்மார்ட் ஃபன் வேர்ல்ட் கிளாஸ் ஃபர்னிச்சர் கிங்ஸ் ஆஃப் காமெடி பாக்குறோம்டா நாங்களாம். என்னையா பண்ற? எதுக்கா வேட்டியை தூக்குற படி புரிஞ்சுக்கிட்டு? சார் இந்த செருப்பு பாத்தீங்களா? யோ